மாலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 ஆமென் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து சமூகத்தோடு ஒன்றிணைந்திருப்பது. ஆமென். காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடி. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலைய வேலையும். ஹல்லேலூயா. உம்மை துதிப்பது இன்வானது. ஆமென். காலையும் மாலைய வேலை கர்த்தரை கருத்துடன். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலுமே கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென் ஆமென். கைவிட்டாலுமே கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார்.
காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் இதே. எனக்கெதிராயோ பாளையம் எழும்பி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கெதிராயோ பாளையம் ஆமென் என் மேலோர் யுத்தம் வந்தாலோ, பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஆமென். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனோ கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் ஆமென். ஆண்டவரே காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஆமென். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஆமென் ஆமென். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஹல்லேலூயா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார்.
உன்னதத்தில் மறைவாக ஒளித்தெம்மை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர். ஓ ஷதரமந்தரமே. நன்றி அப்பா. பரிசுத்தர் அரி இடைவிடாமல் ஆமே தூதர்கள் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய பரிசுத்தத்தை உணர்ந்து ஹல்லேலூயா. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் ஹல்லேலூயா. காலையும் மாலை வேளையும் ஆமென் உடன் பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனோ கிருபையாய் ரட்சிப்புமானார். ஓ ஹல்லேலூயா. நின் பலனோ கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் ஹல்லேலூயா. ஆமென். காலையும் மாலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும். ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையோ ஓ பிரைஸ் யூ லார்ட். ஆமென். காலையும் மாலைய வேளையோ பிரைஸ் தி லார்ட் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நாவு நம்முடைய இதயம் நம்முடைய ஆன்மா எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற துதியினாலே நிரம்பினால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிச்சயம். ஹல்லேலூயா. பிரைஸ். அந்த காலவேளையில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. பிரைஸ் எல்லாம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நடத்த போகிற வழிகளுக்கு பெற்றுக்கொள்ள போகிற நன்மைகளுக்கெல்லாம் இப்பொழுதே கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுடைய பரிசுத்தமான துதிகள் நடுவில் கர்த்தர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருளோ அந்தகாரமோ துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில வரவே முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷலரம கபதலரம ரிஹமந்தனலதரம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவர்
கிருபை நிறைந்தவர். ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷதரமா கபதலரபா. ஹalleluya. Thank you Holy Spirit. ஹalleluya. நாமும் கர்த்தரை துதிக்க, அவருக்கு பிரியமாய் வாழ நம்ம இந்த பூமியில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமது சாட்சியாக இருக்க, அவருக்கு பிரியமாக இருக்க, கர்த்தரை எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தி கொண்டே இருக்கிற துதி என்பதே நாங்கள் அல்ல, எல்லாம் நீர்தான் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறது பேர் தான் துதி. ஹalleluya. பிரைஸ். கர்த்தரை யாரெல்லாம் துதியினால ஸ்தோத்திரத்தினால உள்ளத்தினுடைய எண்ணத்தினால உயர்த்தி கொண்டே இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹalleluya. தானியேல் இடைவிடாமல் ஜெபம் செய்தான், அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான், கர்த்தரை துதித்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை துதிக்கிறவங்க உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஹalleluya. பிரைஸ். கர்த்தரை எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ நோக்கி கூப்பிடு, அறியாத எட்டாதமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஷலலமந்தனலதரபா ரிகமந்தலரதரபா ஷபபதரதரபா. ஓ praise you Lord. ஹalleluya ஹalleluya. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்மரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்து பார்த்த ஆண்டவரே உம்மை துதிப்போம். நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். ஆமே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையா மீறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே ஆமே, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் போதித்து உணர்த்தி நம்மளை நடத்துகிறவர். ஹalleluya. என்ன என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்ன என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எங்கள் அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த ஆமே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் அளவற்ற அன்பு கிருபை ஆமே நித்தம் நான் ஆமே ஆமே அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையா எவ்வளோ நன்மைகளால அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் பிரைப்பவரே, மாசில்லாத நேசரை மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் அன்போடு உணர்ந்து உம்மை பற்றி கொள்கிறோம். நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஆமே. பாவங்களை பாராதெம்மை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. எங்கள் தகுதியை பார்க்காமல் எங்களை தேடி வந்தே தெரிந்து கொண்டே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை விரும்ப தந்தீரே. உற்சாக ஆமே ஹல்லேலூயா, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை விரும்ப தந்தீரே. உற்சாக ஆவியே ஆமே ஆமே அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நினைப்பேனே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம். கர்த்தர் செய்வது எதுவோ ஆமே, கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஆமே. கர்த்தர் செய்த பிரைஸ் தி லார்ட் ஆமே நினைப்பேனே. எங்கள் அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஓ கர்த்தர் செய்த நன்மைகளையே. தகப்பனை போல கரம் பற்றி நடத்துகிறவர் ஆமே. கர்த்தர் செய்த நன்மைகளையே ஆமே நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி ஆமே கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, ஜீவனை மீட்டு ஆமென் ஹல்லேலூயா. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே,
நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஹalleluya கர்த்தர் நீ செய்த ஆமென் பிரைஸ் தி லார்ட் நினைப்பேனே எங்கள் அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே பிரைஸ் தி லார்ட் நினைப்பேனே எங்கள் கர்த்தர் நீ செய்த ஆமென் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப ஹalleluya நித்தியரே உம் நியாயங்கள் praise you lord பக்தரின் பேரின் பாக்கியமிலே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஆமென் ஹalleluya கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென் தந்தது எல்லா நன்மைகளுக்காக கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஓ நன்றி ராஜா நன்றி அப்பா ஆமென் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஓ பிரைஸ் தி லார்ட் ஆமென் எங்கள் அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஓ கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஆமென் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே ஆமென் ஹalleluya ஆமென் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே எங்கள் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஹalleluya ஹalleluya கர்த்தர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே எங்கள் அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆமென் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஆமென் எங்கள் அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஓ ஷதலமதலலம கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஆமென் இந்த நாள் வரைக்கும் அழகாக நம்மளை பாதுகாத்து வருகிறார் நம்மளை ஜீவனை தந்து நடத்தி வருகிறார் தேவனை சந்திக்கிறார் எல்லா கிருபையும் தருகிறார் அந்த தேவனை நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya praise the lord ஸ்தோத்திரம் 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 நம்முடைய ஒவ்வொரு அவயவங்கள் நம்முடைய ஆன்மா நம்முடைய சகலமும் கர்த்தரே உயர்த்தட்டும் கர்த்தரே உயர்த்தட்டும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya நினைத்து பார்க்க தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற உணர்வு உருவாகும். கர்த்தர் நடத்தின வழிகள்லாம் நம்ம திரும்பி பார்க்கணும், நினைத்து பார்க்கணும், எல்லாவற்றையும் நினைவுக்கு வரணும். நம்மளால் அல்ல, எல்லாம் கர்த்தரால் உண்டா இருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும். அதை உணர 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 தான் நம்ம கர்த்தரை இன்னும் நெருங்கி சேர்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு. ஆமே. ஊற்றுமையா உம் வல்லமையை இந்த வாஞ்சையோட தாகத்தோடு. தேங்க்யூ லார்ட். நாங்கள் தாகத்தோடு உடைய வல்லமையால் நாங்கள் நிரப்பப்பட்டு வாழணும்பா. நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஊற்றுமையா வல்லமையை தாழ்த்தி வாஞ்சியோடு தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு நிற்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஊற்றுமையா நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு. ஹல்லேலூயா, ஆமென். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நீத்தமும் தவறாமல் கனித்தர வேண்டும். நீரோன் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தில் நிலைத்திருந்து தவறாமல் கனித்தர வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை காத்து நிற்கிறோம். ஒற்றுமையா ஆமென். தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு. ஆமென். தாகம் உள்ளவன் மேல. ஆமென். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை பரிசுத்த அடையணுமே. என் வாழ்க்கை சாட்சியா மாறணுமே. தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற தாகம் உள்ளவங்க மேல. ஆமென். நன்றி. வறண்ட நிலத்தை ஆறுகள் மாற்றுவேன் நன்றி. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஒற்றுமையா பிரைஸ் தி லார்ட் காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் ஹல்லேலூயா. வனாந்தீரம் செழிப்பான தோட்டமாகணும். வயல்வெளி பெருமையாக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பசுமையா மாறணும்பா. ஆமென். கனி இல்லாத வாழ்க்கையெல்லாம் கனி உள்ள வாழ்க்கையா காடாகணும். ஒற்றுமையா வல்லமையை. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ. வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவேன் என்றீ. தாகமுள்ளவன் மேல். ஆமென். ஹல்லே. வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா ஒற்றுமையா தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு நிற்கிறோம். புதிய கூர்மையான கருவியாகணும். பூமி எங்கும் நாமத்துக்கு பயன்படுகிற வாழ்க்கையா, அநேகருக்கு உம்மை காண்பிக்கிற வாழ்க்கையா எங்கள் வாழ்க்கை மாறணும். ஆமென். பூமி எங்கும் சுவைத்தர் உப்பாகணும். புதிய கூர்மையான கருவியாகணும். சுவைத்தர் உப்பாகணும். ஒற்றுமையா வல்லமையை ஆகத்தோடு காத்து நிற்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம்.
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று நாமே வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவேன் என்று தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஆமே வறண்ட நிலத்தை ஆறுகள் மாற்றுவேன் என்று ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு நாமே நாமே ஊற்றுமையா ஆமே ஊற்றுமையா வல்லமையை காத்து நிற்கிறோ நாங்கள் தாகத்தோடு ஆமே நாமே நாங்கள் தாகத்தோடு நாங்கள் ஆமென் 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 நீதியும் நேர்மையும் தழைக்க வேண்டுமே நல்வாழ்வும் நம்பிக்கையும் ஓங்க வேண்டுமே நீதியும் நேர்மையும் வேண்டுமே நல்வாழ்வும் நம்பிக்கையும் ஓங்க வேண்டுமே ஒற்றுமையா அல்லேலூயா தாகத்தோடு காத்து நிற்கிறோம் ஒற்றுமையா நாங்கள் தாகத்தோடு சத்தியத்துல விசுவாசத்துல வாடுகிற மக்களா தாகத்தோடு காத்து நிற்கிறோம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி வறண்ட நிலத்தை ஆறுகள் மாற்றுவேன் நன்றி தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஆறுகளாய் மாற்றுவேன் நன்றி ஒற்றுமையா எல்லா தரப்பட்ட வயதினருக்கு மேலையும் இருக்கிறோம் முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காண வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம் ஒற்றுமையா வல்லமையே பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஒற்றுமையா பிரைஸ் தி லார்ட் ஆமென் மாம்சமான சிந்தனைகளிலிருந்து ஆவிக்குரிய சிந்தனைகளுக்குள்ளார் ஆமென் ஆமென் நாங்கள் தாகத்தோடு ஆமென் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஆமென் மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு தாக்க நிற்கிறோம் ஒற்றுமையா நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர் ஆமே வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவேன் என்றீர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஹல்லேலூயா ஆமே வறண்ட நிலத்தை ஆவிக்கிற வாழ்க்கையில் வறண்டு இருக்கிற ஜீவியங்கள் ஆமே ஒற்றுமையா தாகத்தோடு ஆமென் 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 ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம் நாங்கள் தாகத்தோடு ஆமென் ஆமென் வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஆமென் மக்கள் எல்லாம் உரைக்க வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம் ஒற்றுமையா பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஆமென் நாங்கள் தாகத்தோடு புதிய கூர்மையான கருவியாகனோ பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகனோ புதிய கூர்மையான ஆமென் ஆமென் பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகனோ ஒற்றுமையா ஆமென் ஆமென் ஆவியே கர்த்தாவே பொழிந்தருளுவீராக ஆமென் தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவரே ஆமென் ஒற்றுமை
ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய, ஒவ்வொருத்தரையும் வல்லமையாய் மாற்ற, ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்க, ஒற்றுமையா வல்லமையை ஒற்றுமையா ஒற்றுமையா வல்லமையை மாம்சம் எல்லாம் மாறட்டும், ஆவிக்குரிய ஆன்மாவுக்காக, ஆவிக்குரிய தாகமுள்ள ஆன்மாவாக மாற்றி அமைப்பிறாக. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஒற்றுமையா the transformation power, hallelujah, வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஒற்றுமையா அவன் ஒற்றுமையா நுகங்கள் எல்லாம் உடைங்க. ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தால் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஒற்றுமையா ஆமென் ஆமென் ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தை ஆறுகளாய் மாற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை praise you praise you ஆமென் ஆமென் மாற்றுவேன் நன்றி. ஒற்றுமையா ஆமென் ஆமென். ஒற்றுமையா வல்லமையை praise the Lord praise the Lord. நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம், நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு praise the Lord. நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம். வாஞ்சையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆவியானவரே உம்முடைய ஆவியினால என்னை ஆளுகை செய்து என் சிந்தனையை மாற்றி இந்த பூமியில உம்முடைய ஆவிக்குரிய பிள்ளையை நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கிருபைக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷதரம கபதலலலரப ரிகமந்தனலலரப ரிபதனலதனதரப. ஓ ஷதரம கபதலரப. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தர் சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Praise the Lord praise the Lord. Hallelujah hallelujah. நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, உமக்கீனியாலிரப்பும் உமக்கீனி. ஆமென். வாஞ்சித்து கொண்டே இருக்கணும். என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால் praise you Lord. என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினி. ஆமென். நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும் praise the Lord. hallelujah. ஆமென். அக்கினியா நிரப்பும் உம்மக்கினி. ஆமென். என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியா. நல்ல வாய்களிலிருந்து வாயில திறந்த நல்ல என் ஆவி ஆன்மா. கர்த்தருடைய ஆவியினால் அக்கினியால நம்ம நிரப்பப்படும் பொழுது பாவத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாவமும் மனிதனுடைய சிந்தனை தான் முதலாவது தாக்கி உள்நுழைந்து மனிதனை பாவத்திற்குள்ளாக தள்ளி போடும். எனவே தேவனுடைய ஆவியானவருக்கு இந்த சிந்தனை, இந்த ஆவியின் மண்டலத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் தடுத்து ஆட்கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா.
எல்லாரும் கேட்போமா? நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே என்னை, நீரப்பும் நீரப்பும். ஆமே. அக்கினியார், பிரைஸ் தி லார்ட், உமக்கினியார். ஆமே. தீமை என்னில் வாசமுண்டு, தடுத்து நிறுத்த. நம்ம கிட்ட பலன் எதுவுமே இல்லை. ஆமே. தீமை என்னில் தடுத்து நிறுத்த திராணி இல்லை. நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும், பிரைஸ் தி லார்ட், நீரப்புமே. அக்கினியார், ஆமே, உமக்கினியார். ஓ, நிர்பந்தமான மனுஷன் விடுதலை. ஆமே. நிர்பந்தமான விடுதலை. இந்த உலகத்தினால இழுக்கப்படுகிற பலவீனமான மனுஷங்கப்பா, நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும் நீரப்பும். பிரைஸ் தி லார்ட். உமக்கினியார், உமக்கினியார். ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால் நிரப்பும். ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால் நிரப்பும். நீரப்பும் நீரப்பும் நீரப்புவே, நீரப்பும் நீரப்பும் நீரப்புவே. அக்கினியார், ஹல்லேலூயா. அக்கினி. அந்தகாரங்கள் எதிர்கொள்ள, அந்தகாரத்தை எதிர்கொள்ள அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பிடுமே. எங்களுக்கு விரோதமா இருக்கிற சாத்தானின் சூழ்ச்சிகள், வல்லமைகள், தந்திரங்களை ஜெயிக்க ஸ்தம்பத்தை அனுப்பிடுமே. நீரப்பும் நீரப்பும் நீரப்புவே, நீரப்பும். ஆமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அக்கினியா நிரப்பு, அக்கினியா நிரப்பு. ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினி. ஆமே. ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால் நிரப்பும். நீரப்பும் நீரப்பும் நீரப்புவே, நீரப்பும் நீரப்பும் நீரப்புவே. ஹல்லேலூயா. என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால் நிரப்பும். என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால். ஓ, என் ஆவி ஆன்மா சரீரத்தை அக்கினியால். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே, நீரப்பும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அக்கினியார். Thank you Lord. உமக்கினியார். ஆமென். எல்லா மனித உணர்ச்சிகள், சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சிந்தனைகள், இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள் மற்றும் நமக்குள்ள இருக்கிற தீய சுபாவங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற ஒரே ஒரு வல்லமை பரிசுத்த ஆவிக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒரு மனுஷன் பூரண பரிசுத்தவானாய் மாற முடியாது. ஹல்லேலூயா.
எனவே தாழ்மையோடு ஆண்டவர் நோக்கி என்னாவி ஆன்மா சரீரத்தை அக்கினியா என்னாவி ஆன்மா சரீர அமே கீனியா அமே நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே நீரப்பும் நீரப்பும் நீரப்புமே அக்கீனியா நிரப்பும் உம்மக்கீனியா. ஆமென். பாவத்தில் தோற்று விழுந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் உறுதியாய் தேட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சமூகத்தில் தாழ்மைப்பட வேண்டும். பலவீனமானவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும், தாழ்த்த வேண்டும், பலத்தை கேட்க வேண்டும். ஆவியானவரே உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க, அபிஷேகிங்க, நிரப்புங்க. என்னால் என்னுடைய தீய செயல்களை ஜெயிக்க முடியல. அதெல்லாம் பணிவோட தாழ்மையோடு கேட்குறோமோ அவர் வந்து ராஜாவாய் நம்மளை அரசாளுவார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது நம்ம சத்தியத்தை கை கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரை அப்படி மாற்ற முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. பிரைஸ் தி லார்ட். நமக்காக இந்த பூமியிலையும் சரி மறுமையின் வாழ்க்கையிலையும் சரி கர்த்தர் பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிற ஜனங்களா இருக்கணும். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவங்க அந்த பூமியிலையும் வளருவார்கள். அவர்கள் தேவர் ராஜ்யத்திலையும் மகிமையா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இரட்சகரை நோக்குவே தடைகளை நீக்குவா, மீட்பரை நோக்குவேன் சூழ்நிலை மாற்றுவா. இரட்சகரை நோக்குவே ஆமென் ஆமென், மீட்பரை நோக்குவே சூழ்நிலை மாற்றுவா. கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன் கருணையால். ஆமென். இல்லாததை இருப்பது போல் அழைக்கும் தேவனே, எதிர்கால திட்டத்தை வரைந்து விட்டார். இல்லாததை அவர் சொல்லும் பொழுதே சகல நன்மைகள், எதிர்கால திட்டத்தை ஹல்லேலூயா எனக்காக யாவையும் பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்காக யாவை செய்து விட்டார். எதற்கும் இனி நான் கலங்க மாட்டேன். எதற்கும் இன்றைக்கு எந்த சூழ்நிலையை பார்த்து ஆமென் இரட்சகரை நோக்குவே. பிரைஸ் தி லார்ட். மீட்பரை நோக்குவே சூழ்நிலை மாற்றுவா. இரட்சகரை பார்க்கிற இடம் மிக வல்லமையான இடம். ஆமென். மீட்பரை நோக்குவே ஆமென். இரட்சகரை நோக்குவே. ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். சர்வவல்ல தேவனவர், சர்வத்தை ஆளும் ராஜனவர், சர்வவல்ல தேவனவர், சகலவற்றையும் புதிதாக ஆமென் சகலமும் புதிதாக மாற்றிடுவார். புது புது கிருபைகள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சகலமும் புதிதா. முடிந்தது என்று சொல்லுகிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற தேவன் இதுவா. என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன் வந்திடுவார். என் துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய என் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஆராதிக்கும் தேவன் பிரைஸ் தி லார்ட். ஆமென் செய்திடுவார். நான் ஆராதிக்கும் தேவன்
கரத்தை உயர்த்த அல்லேலூயா மகிமைப்படுத்தும் பொழுது ஆமென் அல்லேலூயா உயர்ந்தவராக நம்முடைய வாழ்க்கையில வைக்கும் பொழுது உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆமென் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா 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 Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். பிரைஸ். அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று இங்கே வாசிக்கிறோம். ஏன் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்றால் 29ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வை டல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் சில யூத பாரம்பரிய நூல்களில் வாசிக்கும் பொழுது அவருடைய கண்கள் ஏன் அப்படி மாறிற்று என்று சொல்கிறாங்க. சில விஷயங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த ரபிமார்கள் அவருடைய ஆதாரபூர்வமான தகவலின்படி இவங்களும் 2 பேரும் பெண்கள் லாபானுக்கு. அதே போல் ரெபெக்காள் அவங்க அத்தைக்கும் 2 பிள்ளைகள் ஏசா யாக்கோப். அந்த காலத்தில் பல கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் அவங்களுக்கு நடுவில் வணிகம் செய்கிற போக்குவரத்து இருந்துச்சு, வியாபாரிகள் போக்குவரத்து இருந்துச்சு. பல மெசேஞ்சர்ஸ் இருந்தாங்க, இங்கே இருக்கிறது அங்கே சொல்ல, அங்கே இருக்கிறது இங்கே சொல்ல. அப்படிப்பட்ட சில மெசேஞ்சர்ஸ், சில வணிக வியாபாரிகள் இப்படிலாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரெபெக்காள் திருமணமாகி போய் பல வருஷங்கள் கழித்து தான் இந்த லேயாள் ராகேல் எல்லாமே பிறகுறாங்க. அதனால் அத்தனை வருஷங்களில் இவங்களுக்கு 2 பசங்க இருக்குது. ஏசா என்பவன் கொஞ்சம் முரடன், அவன் வீட்டில் தங்க மாட்டான் அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுக்கு தெரியுது. யாக்கோபு என்பவன் குடும்பத்திற்கு ரொம்ப அடங்கி ஜீவிக்கிறவன் என்பதும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஊரில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மூத்தவளாகிய லேயாள் ஏசாவுக்கு, இளையவளாகிய ராகேல் யாக்கோபுக்கு என்று சொல்லி சும்மா இருக்க மாட்டாங்களே ஜனங்கள், ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லி அது மாதிரி பேச ஆரம்பிக்கிறதுனால லேயாளுக்கு ஏசாவுடைய சுபாவம் பிடிக்கவில்லை. அதனால் அவள் தினந்தோறும் அவளுக்கு புத்தி தெரிந்த நாட்களிலிருந்து அவள் கண்ணீரோட கர்த்தரை நோக்கி ஜெபித்தாள். கர்த்தரை பற்றி நல்லா தெரியும் லாபான் வீட்டுக்கெல்லாம். ஏன்னா ரெபெக்கால போயிட்டு பெண்ணு கொண்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். கர்த்தரையும் தெரியும், ஆனால் கர்த்தரை முழுமையாக பின்பற்றலை. அவங்க அந்த சொருபங்கள் தேராஃபீம் என்கிற முன்னோர்களை சிலைகளாக வைத்து லாபான், அவங்களுடைய தகப்பன் பெத்துவேல், இவங்க எல்லாருமே முன்னோர்களை சிலையாக வடித்து வணங்குற ஒரு பழக்கம் அவங்களுக்கு. ஆனால் கர்த்தரை பற்றியும் தெரியும். எப்படி தெரியும்னா, நம்ம கிட்டேருந்து போன ஆபிரகாமை அந்த கடவுள் விடவே இல்லை. கரெக்டாக அவனுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. அவன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் இன்னும் பெருசாகிட்டான், ஆசீர்வாதமாகிட்டான். எல்லா விஷயமும் இங்கேருந்து தூது போகுது அவங்களுக்கு. அதனால் ரெபெக்கால பெண் கொள்ளும் போதே அவங்களுக்கு ரொம்ப விசுவாசம், இந்த கர்த்தர்கிட்ட நம்ம பெண்ணு போனால் ரொம்ப சூப்பராக வாழ்வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விசுவாசம். அதனால் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு தெரியும்.
எனவே இந்த ஏசாவை கேள்விப்பட்டதுலேருந்து லேயாள் அவள் அழுகையில் விண்ணப்பத்தில் கடவுளை நோக்கி ஜெபித்தாள் என்று வேதத்தில் இல்லை, சில பாரம்பரிய நூல்களில் வாசிக்கும் பொழுது இருக்கும். அப்படி அவளுடைய கண்கள் அழுகையினால் நிறைந்து நிறைந்து இருந்ததுனால அவள் கண்கள் மங்கின ஒரு சாயல், அதாவது பார்வை இழந்து போன சாயல் இல்லை, நல்லா ஷார்ப்பாக இருக்க வேண்டிய கண்கள் கண்ணீரினாலே மங்கி போனதாக இதுக்கு ஒரு காரணம் கூறுவாங்க. அது ஒரு பின்னணியான ஒரு சம்பவங்க தான் நான் சொல்கிறேன். இப்படியாக லேயாளுடைய கண்கள் ரொம்ப சோர்வாக இருக்குது, டல்லாக இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறான்னா, அவளை ஃபஸ்ட்லேருந்தே யாக்கோபு விரும்பலை. இன்னும் கேட்டால் அந்த ஊரில் மூத்தவளை தான் ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணும், இளையவளை நெக்ஸ்ட்டு திருமணம் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அந்த காலத்திலிருந்து அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒரு வழக்கங்கள் தான். ஏன் இங்கே லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்றால், அவளுடைய தோற்றம், அவளுடைய அப்பியரன்ஸ், அவளுடைய கண்கள், ராகேல் அவளை விட ரொம்ப பெட்டராக இருந்தான்னு சொல்லி யாக்கோபு ராகேலை விட, அதாவது லேயாளை விட ராகேலை ரொம்ப விரும்பினார். அதே போல் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தான் அங்கே வாசிக்கிறோம், லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது என்று நம்ம வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் லேயாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவ பக்தி உள்ளவள். அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது நீங்கள் வாசிச்சு பாருங்க, கீழே அந்த அதிகாரத்தில் கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய நாமத்தை முன்னிலைப்படுத்துகிற ஒரு பெண்ணாய் அவள் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவனுடைய ஜனமே, நான் மாம்ச ரீதியான தகுதிகளை தான் முன்பாக நம்ம கொண்டு வருகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டியது ஆவிக்குரிய தன்மைகளை. ஹல்லேலூயா. இன்னும் கேட்டால் கர்த்தர் யாக்கோபு அத்தன்டிகேட்டடாக கொடுத்தது. லாபான் ஏமாற்றி இருந்தாலும் யாக்கோபுக்கு என்று கர்த்தர் கொடுத்தது லேயாள் தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், மீண்டும் அவனுடைய பாரம்பரியத்தின்படி இன்னொரு காரியங்களை அவன் செய்து கொள்ளுகிறான். எனவே ஆண்டவர், இவங்க மனுஷர்கள் அவளை அற்பமாக எண்ணினாலும் கர்த்தர் அவளுடைய கர்ப்ப பிறப்புகளை தான் முன்குறித்தார். லேவியர்கள் அவளுடைய வம்சத்தில் தான் வந்தவர்கள், ஆசாரியர்கள் லேவியர்கள் அவள் வம்சத்தில் தான் கர்த்தர் முன்குறித்தார். அதே போல் ராஜாக்கள், யூதாவின் கோத்திரங்கள் அவருடைய வம்சத்தில் தான் வந்துச்சு. இரட்சகராகிய இயேசுவும் கூட லேயாளுடைய கர்ப்ப பிறப்பில் தான் அவர் உதிச்சார். எனவே முக்கியமான ஆசாரியர்களும் ராஜாக்களும் எங்கிருந்து உதித்தார்கள் என்றால், அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளினுடைய கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் உதிக்க செய்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனவே மனுஷர்கள் யாரெல்லாம் அற்பமாக எண்ணுறாங்களோ, ஒருவேளை உங்களை கூட எண்ணலாம், உங்களை அற்பமாக என்றதை நினச்சி நீங்கள் அழுதுன்னு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில் விசேஷமாய் கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அதை மட்டுமே நீங்கள் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இவங்க அப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி பகைச்சிட்டாங்க, இந்த சொந்த பந்தம் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. ஆண்டவர் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் தான் சொல்கிறார். எனவே கர்த்தருடைய பார்வையில் விசேஷமான பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்கு முன்குறிச்சதுனால நம்மளை தேவன் அழைப்பை கொடுத்து நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதை ஃபஸ்ட்டு பெரிய மேன்மையை நினைங்க. மனுஷங்க கொடுக்குற மேன்மையை பார்த்து சோர்ந்து போகிறதோ சந்தோஷப்படுறதோ நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை குறித்தே நம்ம மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சண்ய சந்தோஷத்தை என்னில் தந்தீர். அந்த ரட்சண்ய சந்தோஷம் தான் நமக்குள்ளே இருக்கணும். உலகம் ஏற்றி பேசும், குறைச்சி பேசும். இதை வச்சு சந்தோஷப்படுறது, துக்கப்படுறதாக கூடாது. கர்த்தர் நமக்காய் கொடுத்த அந்த விலை மதிப்பற்ற ரட்சிப்பு, ஜீவனையே கொடுத்தாரே, அதை நினச்சி நம்ம எவ்வளவு கர்த்தர் நம்மளை விசேஷமாக பார்க்கிறார் என்பதை குறித்து நம்ம சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ். எனவே என கருமையான தேவ ஜனமே, யாக்கோபை போல கர்த்தர் கொடுத்திருக்கிற புருஷனையோ, கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவியோ, கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தையோ, கர்த்தர் தந்திருக்கிற சபையையோ, நம்ம கொடுத்திருக்கிற தொழிலையோ வேலையோ அற்பமாக என்ன நம்ம கூடவே கூட. கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ
அதை மிக கனமுள்ளதாக, மிக ஆசீர்வாதமானதாக நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம எண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, சில பேருக்கு கர்த்தர் சில பார்ட் டைமான ஊழியங்களை கொடுத்துருக்கலாம். அதை அற்பமாக எண்ணக்கூடாது. அதை செஞ்சால் செய்யலாம், செய்யாட்டி போகலாம், இப்படி வாழக்கூடாது. அதை மிக கனமுள்ளதாக கர்த்தர் எதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அதெல்லாவற்றையும் நம்ம அற்பமாக எண்ணாமல் அதை விசேஷமாய் எண்ண வேண்டும். கர்த்தர் கொடுத்ததை அற்பமாக எண்ணிட்டு அவன் விரும்பினதை விசேஷமாக என்றான் யாக்கோபு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் விரும்பினது நிலைக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தது மட்டும்தான் யாக்கோபு வாழ்க்கையில் நிலைத்து இருந்துச்சு. அதை தான் நம்ம வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவன் கொடுத்ததை நம்ம நேசிப்போம், நம்ம நேசிக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த புருஷன், எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த தகப்பன் தாய், எனக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய சபை, எனக்கு கொடுத்த நல்ல பகுதேரமான ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி நம்ம நேசிக்கிறவர்களாய், அலட்சியம் பண்ணாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 29:30 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். பட்சபாதமாக யாக்கோபு வாழுகிறார். ராகேல் அதிகமாக நேசித்து, கர்த்தர் அனுமதிக்காத ஒரு விஷயம்தான், இவரே பண்ணிக்கிறார். ராகேல் அதிகமாக நேசித்து லேயாளை அவன் அலட்சியப்படுத்துகிறதாக அதிகமாக என்ன பண்ணுறான், பட்சபாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் சத்தியம் நமக்கு போதிக்கிறது. ரோமர் 2:11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்றாக நேசிக்கிறார். அவருடைய சரீரமாக கர்த்தர் பாவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம காலை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் கையை நேசிப்போம். ஒவ்வொரு அவயங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே நமக்கு தேவை தான், நம்ம சமமாக தான் நேசிப்போம். அதே போல் தான் நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஒரே மாதிரி நேசிக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பட்சபாதம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற சில காரியங்கள் இருக்கிறது. தேவ ஜனங்கள் எதில் பட்சபாதம் காட்டணுமோ அதில் காட்ட மாட்டோம், எதில் காட்டக்கூடாதோ அதில் நம்ம காட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6:24 ஏசப்பா சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை, அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய, தேவனையும் உலகத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றாக நடத்தக்கூடாது. இதில் நம்ம பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரை மட்டும்தான் நம்ம நேசிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமா, நாடகம் எல்லாம் பஞ்சம் இல்லாமல் பார்ப்பாங்க வீட்டில். ஆனால் தேவன் வரும்போது, கஷ்டம் வரும்போது உருகி உருகி ஜெபம் பண்ணுவாங்க. உலகத்திலையும் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க சில பேர், உலகத்தின் பாவ சிற்றின்பத்திலையும் தேவைகளுக்காக ஜெபிப்பதிலும் அப்படி இருக்கிறாங்க. ரொம்ப உருகி உருகி அவங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. ரெண்டுத்துல என்ன பண்ணுறாங்க, நான் மாதிரி ஆக்ஷன், டபுள் ஆக்ஷன் போடுவாங்க பாருங்கள் சினிமாவில். அது மாதிரி என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவர்களும், ரெண்டுத்துலேயும் சூப்பராக. இப்படிப்பட்ட பட்சபாதத்தை காமிக்காமல் இருக்கக்கூடாது. கர்த்தரை மட்டுமே நம்ம பின்பற்றணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா சபையில் பரிசுத்த வேஷம், அழகான ஒயிட் அண்ட் ஒயிட், அழகான தலை வாரி, அழகான காரியம், சோஷியல் மீடியாவை, ப்ரொஃபைல் ஃபோட்டோவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க கடுக்கனை போட்டுக்கின்னு, கம்மலை போட்டுக்கின்னு, இந்த இப்போ எல்லாம் ஏஐ வந்துக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்படி மாற்று, அப்படி மாற்று, அந்த சினிமாக்காரனை மாற்று, இவனை மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னா பண்ணிடுது, போட்டுது. இது மாதிரிலாம் போட்டு கம்மலை மாட்டிக்கின்னு ஒரு டிபி சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் சொல்கிறேன். இது மாதிரிலாம் ரெட்டை வேஷம், சபையில் பரிசுத்த வேஷம், சோஷியல் மீடியாவில் யாரும் பார்க்க மாட்டாங்களே. உலகத்தானுக்கு அப்படி ஒரு காண்பிக்கிறது, சபையில் ஒரு பரிசுத்த வேஷம். ரெண்டுத்துலேயும் சம ஆளுங்க, ரெண்டுத்துலேயும்
பரிசுத்த வேஷமாக இருக்குது, உலக வேஷமாக இருக்குது. இப்படி என்ன பண்ணக்கூடாது, ரெண்டுத்துலேயும் நம்ம அரவணைச்சு போகக்கூடாது. கர்த்தருக்காக பட்சபாதம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்தாலும் பழைய தேவையில்லாத மனுஷிகளோடு இன்னும் சில தொடர்புகள், சில காரியங்கள்லாம் வைத்து கொண்டு வீட்டுக்கும் ரொம்ப உண்மையாக கவனித்து வாழ்கிறது, சைடில் தெரியாமல் சில மனுஷிகளுக்கும் என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் எல்லாத்தையும் செஞ்சு மறைமுகமாக சமாதானப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பட்சபாதம் ரெண்டுத்துக்குமே பட்சபாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் ஒழிக்க வேண்டும். கர்த்தர் எதை கொடுத்தாரோ அதற்கு தான் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாமே நம்ம பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கணும். இதிலலாம் பட்சபாதம் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2:15 வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் உலகமும் வேண்டும், தேவனும் வேண்டும். இப்படி போக முடியாது, ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது. ஒன்று, கர்த்தருக்காக தான் வாழணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ போறீங்க? ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி சிலது வாழக்கூடாது. இப்போ ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் சரிசமமாக சாப்பாடை கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், 2 பேருக்கும் சரிசமமாக எல்லாமே செய்யலாம். இதில் பட்சபாதம் காமிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆனால் சில பேர் உலகத்திற்கும் ஆண்டவருக்குமே பட்சபாதம் இல்லாமல் வாழ்கிறாங்க. இதுதான் தவறு. கர்த்தருக்காக மாத்திரமே நம்ம வாழ வேண்டும். உலகம், ஆண்டவர் அப்படின்னு வரும்போது இதுலேயும் இருப்பேன், அதுலேயும் இருப்பேன், இப்படி வாழக்கூடாது. பட்சபாதம் அதில் காண்பிக்க வேண்டும். மற்ற விஷயத்தில் பட்சபாதம் காண்பிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் அதில் பட்சபாதம் இல்லாமல் வாழ்ந்துட்டு பட்சபாதம் காண்பிக்க கூடாத விஷயத்தில் பட்சபாதம் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையை விட்டு அகல முடிய. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தினம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உதாரணமாக எதில் நம்ம பட்சபாதம் காண்பிக்க கூடாது? ரோமர் 12:8 வாசிப்போம். சீக்கிரம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். அங்க சொல்லுது பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். சில கல்யாணத்தில் சில இடத்துல சில பேரை பந்தி விசாரிக்க விட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. மற்ற யாருக்குமே பீஸ், கறி பீஸ் எதுவுமே போகாது. அவங்க குடும்பம் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக பேஷனம் போட்டு அவங்க குடும்பத்துக்கு தூக்கின்னு போய் எல்லா ஒரு சபையில் அந்த காலத்தில் நடந்த விஷயம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த சபையில் சில முக்கியமான ஆளுங்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பீஸையும் குண்டானில் போட்டு தூக்கின்னு போய் உள்ளே வச்சிட்டாங்க. இப்போ எல்லாரையும் மீட்டிங் முடிச்சுட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் ஒருத்தருக்கு கூட நல்லா பெரிய பெரிய பீஸாக வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி வஞ்சி போனது, சின்ன சின்ன சில்லியாக இருக்குது, இதுதான் வருது. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, என்ன இது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் கட்சியில் அந்த ஊழியர் போயிட்டு பார்த்தா செஞ்ச ஆளுங்களே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் போட்டு பீஸுங்களாம் பொறுக்கி போட்டு உள்ளே பதுக்கி வச்சிட்டாங்க. இது மாதிரி தேவஜனமே சில இடத்துல பந்தி விசாரிக்க விட்டால் அவங்க மனைவி, அவங்க பிள்ளை, அவங்க குடும்பம், அவங்க நண்பர்கள், அவங்க அறிமுகமானவர்கள், இவர்களுக்கு அள்ளி அள்ளி வீசப்படும், மற்றவர்களுக்கு கிள்ளி கிள்ளி வீசப்படும். இப்படி தான் நடைமுறை. அதான் வசனம் சொல்லுது, பகிர்ந்து கொடுக்கிறவன். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஏன் 7 பேரை நியமிச்சாங்கன்னா இந்த பிரச்சனைக்காக தான். ஸ்தேவான், இன்னும் பல பேரை, பிலிப்பு, இவங்களெல்லாம் எதுக்கு நியமிச்சாங்கன்னா, ஆதி அப்போஸ்தலர் சபையில் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சில பேர் இப்படிப்பட்ட மாம்ச சிந்தனையில் இருந்தாங்க. அதனால தான் இந்த 7 பேர் நியமித்தாங்க. எனவே தேவஜனமே, நம்ம இப்படிப்பட்ட விஷயத்துலலாம் மிக முற்போக்குத்தனமாக, பெருந்தன்மை உள்ளவர்களாக
நாம் காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? எல்லாம் கிடைக்கத்தக்கதாக ஒரு பந்து விசாரிக்கப்படும் பொழுது நம்ம பட்சபாதம் இல்லாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூஞ்ச பார்த்தோ ஆளை பார்த்தோ யாருன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? பகிரக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக காணப்பட வேண்டும். அடுத்த ஒரு விஷயம், மத்த 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அவங்களே சொல்றாங்க, நீங்க பேசுற வார்த்தை எங்களை மாதிரிலாம் பதுங்கி ஒளிஞ்செல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. இருக்கிற சத்தியத்தை என்ன பண்றீங்க? சத்தியமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஏசபாவை பற்றி. அப்போ ஏசபா பார்த்தீங்கன்னா அவர் அறிவுரை சொல்கிறதுல, போதிக்கிறதுல, நடக்கல எல்லாவற்றிலையும் அவர் பட்சபாதம் இல்லாதவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ். மல்கியா 2:9 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிறார். ஏன் சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும்னா, அப்படி சொல்லலைன்னா அங்கே சொல்கிறார் பாருங்க, அற்பரும் நீசரும் ஆக்கினேன் அப்படின்றார். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பன்றார் ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லிடணும். பெற்றோர்கள் கூட அப்படி தான் இருக்கணும் பிள்ளைங்க இடத்துல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஐயோ பெத்த பிள்ளை, அழகான பிள்ளை, அது எது செஞ்சாலும் பரவாயில்ல, அது அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் ஆண்டவருடைய வழிகளுக்குள்ளாக அவங்கள கொண்டு வராமல், கரெக்டான பாதை அறிவுரை சொல்லாமல், அவங்கள கண்டிஷன் பண்ணாமல், அவங்கள அப்படியே அவங்க மனம் போன போக்கில் விட்டுறது அத்தனை பேருக்கும் கர்த்தர் தண்டனை கொடுப்பார். மல்கியா 2:9 குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சரியாக நீங்கள் சொல்கிறத சொல்லனா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பையன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது பென்சில் திருடின்னு வந்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, தோளில் தட்டி கொடுத்து, பா ரொம்ப கெட்டிக்காரன்ப்பா நீ அப்படின்னா. அவன் என்ன பண்ணிட்டான்னா அடுத்து எல்லாத்தையும் திருட ஆரம்பித்தான். இந்த அம்மா கண்டுக்கு வேலை, புள்ள தானே போ அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஏம்மா உங்கள் புள்ள என்னம்மா இப்படி மோசமாக இருக்கிறான், இது பண்ணுறான் அது பண்ணுறான், நிறைய காரியங்களை பண்ணுறான். அவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு போவாங்க, அவங்களையே எதிர்த்து நிற்பாங்க. கட்சியில் பெரிய ஆளாகி ஒரு பெரிய திருட போன இடத்துல திருடும் போது மாட்டிக்கின்னு அந்த வீட்டால் குத்தி கொலை பண்ணிட்டான். கோர்ட்டில் எடுத்து நிறுத்தி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அப்போ அவன் மரண தண்டனைக்கு முன்னாடி நாள், உனக்கு என்னப்பா கடைசி விருப்பம், எங்கள் அம்மாகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோன்னா சொன்னால், எங்கள் அம்மா கொஞ்சம் கிட்ட கூட்டின்னு வாங்க, அங்கே அம்மாவுக்கு அதில் ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு. அந்த அம்மா கிட்ட காதை அந்த கம்பிக்குள்ளே விட்டு கேட்க போனாங்க. ஒரே கடியாக பிடிச்சி காதை கட்சிக்கில தூப்பிட்டான். எதுக்குடா இது மாதிரிலாம் பண்ணுறேன்னு ஜெயிலர் கேட்ட உடனே அவன் சொன்னான், எத்தனை பேர் என்னை பற்றி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு இந்த காதில் எங்கள் அம்மா காதில் சொன்னாலும் எங்கள் அம்மாவுக்கு ஏறவே இல்லை. எல்லாத்துலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கட்சியில் நான் சாவுற அளவுக்கு எனக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டா எங்கள் அம்மா. நான் காது கடிச்சதெல்லாம் பெருசே இல்லை, நான் சாக போகிறேன், அவளுக்கு காது போனது சின்னது, பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நானா. அது மாதிரி தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க சந்ததி எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு பட்சபாதமே இல்லாமல் எது வேணாலும் பண்ணு அப்படின்னு வளர்த்துட்டோன்னா, அன்னைக்கு அந்த உண்மையாக நடந்த சம்பவம் இது. அன்னைக்கு காது கடிக்கப்பட்டது. வருகிற காலத்தில் என்ன சம்பவிக்கும் தெரியாது. அதனால் இதிலெல்லாம் நம்ம பட்சபாதம் என்ன பண்ணக்கூடாது. அறிவுரை சொல்கிறதில், புத்தி சொல்கிறதில்
நம்ம பச்சைபாதமாக இருக்கக்கூடாது. மற்ற புள்ள செஞ்சால் தப்பு, மற்றவங்க செஞ்சால் தப்பு, நம்ம குடும்பத்தில் செஞ்சால் தப்பு இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நீதி நியாயமாய் நம்ம சரியாக நாம் கொண்டு வர வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். நியாயப்பிரமாணத்தினாலேயே குற்றவாளிகளாம். அதாவது பிறனிடத்தில் என்று சொல்வது அந்த இடத்துல பிராக்கெட்டில் போட்டுங்க, பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள். பிறன் என்றால் சம்ஒன், பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களும் சரி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு பிடித்தவங்களிடத்துலையோ பிடிக்காத இடத்துலையோ என்ன பண்ணுமா? அன்பு கூறணும் என்று வேத வாக்கியம் சொல்வது. ராஜரிகர் பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை. பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று. நியாயப்பிரமாணத்திலே இது தப்பாம் ஃபஸ்ட்டு. அப்போ நீதியின் ஆவின் பிரமாணத்தின்படி பெரிய பாவம் இது. ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. தேவஜனமே இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் எனக்கு இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது, இப்படி நம்ம ஒரு கட்டத்தை உருவாக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போனா கனவு காண்ட வேணாம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள புதிய பூமி புதிய வானத்துக்குள்ள கூட நம்மளுக்கு அனுமதி கிடையாது. சத்தியத்தின்படி உண்மையை சொல்கிறேன். அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிற. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவங்களுக்கு தான் புதிய வானம் புதிய பூமி எல்லாம். நியாயப்பிரமாணத்தின்படியே குற்றம் ஆயிடுச்சுன்னா அது கூட கிடைக்காது. ராஜ்யத்துக்குள்ள புதிய வானம் புதிய பூமி எருசலேம் சீயோன் இந்த 4 கேட்டகரியிலும் எங்கேயுமே இடம் கிடைக்காதான். எனக்கு இவங்களை பிடிக்கும் பிடிக்காதுன்னு வாழ்கிறோம்ல, இது அத்தனையுமே போச்சு வாழ்க்கை. அதனால்தான் தேவ ஜனங்கள் எல்லாரிடத்துலையும் பட்சபாதம் இல்லாமல் நம்ம வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 5:46, 47 சொல்லப்படுகிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? நீங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. எனவே பிடிச்சவங்களுக்கு மட்டும் ஸ்தோத்திரம் இல்லை, பிடிக்காதவங்களுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும். பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தான் பேசணும்னு இல்லை, பிடிக்காதவங்க கிட்ட இனிமேல் பேச ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், கனப்படுத்தணும். அதெல்லாத்தையும் என்ன பண்ண, இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டுடணும். நம்மளை ரொம்ப நீதிமான், நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன், நான் தூக்கின்னு போய் சீயோனில் வச்சுடுவார், இதெல்லாம் கணக்கூடாது. நியாயப்பிரமாணத்திலே க்ளோஸ் இந்த சத்தியம் எல்லாமே. எனவே தேவஜனம் நம்ம தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பெண்கள் தான் பல வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்டில் தங்க வச்சு நல்லா வளர்த்தாங்க. நல்ல வசதியான ஒரு அம்மா தான், பையன் ஒருத்தன் தான். ஆனால் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. 2 பொம்பளை பசங்க வீட்டில் தான் தங்கி நல்லா கவனிப்பாங்க, எல்லாம் சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. கடைசியில் ஒரு 2 வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டு தங்க ஆரம்பித்தாங்க. அவங்க பையன் கூப்பிட்டார், அதிசயமாக கூப்பிட்டார், மாமா தங்கம்மான். அங்கே போனோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி அங்கே செஞ்சுட்டாங்க. இவங்ககிட்ட பேசுறதில்லை, அவங்க வீட்டில் போயிட்டதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசுறதில்ல. இந்த 2 பொம்பளை பசங்களும் வந்து பார்க்கும் போது, அம்மா நாங்கள் வந்திருக்கிறோமான்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்களாம், யார் நீங்கள், அடையாளமே தெரியலையே, உங்களை மறந்து போச்சு எனக்கு அப்படின்ட்டு. நல்ல புத்தி தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா, யாருனே தெரில, நீங்கள் மறந்து போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த 2 பெண்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக வந்துட்டாங்க. 2 வருஷம் அந்த பையன் வீட்டில் இருந்து அங்கேயே செத்து போனாங்க அந்த அம்மா. எல்லா சொத்தையும் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, ஒரு சில சொத்துல இருந்து கொஞ்சம் பணம் கூட பெண்களுக்கு கொடுக்கல. பெண்களும் நல்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவங்க எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஆனால் எதுவுமே கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா இத்தனை வருஷம் பல வருஷங்கள் பராமரித்த அந்த பெண்களுக்கு ஒன்றும் கொடுக்காம எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாங்க பையன் பேருக்கு. இவங்க செத்த உடனே செய்தி வருது, அம்மா செத்து போயிட்டாங்க.
இப்போ இந்த 2 பெண்களும் என்ன பண்ணலன்னா சாவுக்கே போகல. எதுக்கு போகல? சாவுக்கே போகல. இவங்க யாருன்னா கிறிஸ்தவங்க. யார் இவங்க? 40 வருஷம் கிறிஸ்தவங்க. இந்த லட்சணத்தில் பரலோக ராஜ்யத்தை கடவுள் எப்படி கொடுப்பார்? அந்த அம்மாவுக்கும் பரலோக ராஜ்யம் எப்படி கிடைக்கும்? இவங்களை யாருன்னே எனக்கு தெரில அப்படின்னு என்ன பண்ணுது? அவங்கள விரட்டுது. அதுக்கும் பரலோக ராஜ்யம் கிடைக்காது. சரி, அம்மா தானே, நம்ம நல்லா தான் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, செத்து போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு கரெக்டாக அடக்கம் பண்ணலாம். அந்த அன்பம் இவங்களுக்குள்ளே இல்லை. எங்களை கண்டுக்கலை, எங்களுக்கு எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க? ஒரு சைடு சாவுக்கே போல. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்லாம் இருக்கிறார்கள். எனவே இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பட்சபாதம் உள்ளவர்களாக, எனக்கு இவங்களை மட்டும் தான் நேசிப்பேன், இவங்களை நேசிக்க மாட்டேன், இப்படிப்பட்ட வாழ்கிற அத்தனையுமே ஓப்ளஸ் கிறிஸ்டியானிட்டி. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. கர்த்தரை மாற்ற முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம நாட்டில் பிறந்த ஒரு பெரிய பெரிய தலைவர், அவர் தன்னுடைய புக்கில் எழுதுகிறாரு. அவர் ரட்சிக்கப்படாதவர் தான். நாங்கள் சிறு வயதாக இருக்கும் போது ஒரு நாள் எங்கள் அம்மா ரொட்டியும் கறியும் செஞ்சுருந்தாங்க. அப்போ அந்த ரொட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீஞ்சி போயிருந்துச்சு. ஒரு சைடெல்லாம் நிறைய ரொட்டிங்க. எங்கள் அப்பாவும் வச்சு சாப்பிட்டு இருந்தார், நாங்களும் சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் நினச்சோம் எங்கள் அப்பா தான் திட்டுவார், கேட்பார், இன்னும் அது மாதிரி கருகி வச்சிட்டியே ரொட்டி அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா எதுவுமே கேட்காம அந்த கருகின ரொட்டி என்ன பண்ணிட்டாருன்னா அழகாக சாப்பிட்டு முடிச்சு ஒன்றுமே பேசலை. அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம், ஏன்பா ரொட்டியெல்லாம் கருகி இருக்குது லைட்டாக, என்னப்பா அப்படியே சாப்பிட்டீங்க? அவர் சொன்னாராம், இந்த கருகின ரொட்டி யாருடைய மனசையும் புண்படுத்தாது, இன்னும் இது மாதிரி பண்ணிட்டே செஞ்சிட்டேன்னு சொல்லி என்னை எல்லா நாளும் நல்லா தான் செய்கிறாங்க அம்மா. இன்றைக்கி ஏதோ சோர்வு, களைப்பு, அசதி, மறதியில் என்ன பண்ணிட்டா, இது மாதிரி பண்ணிட்டா, இதை போய் ஒரு பெரிய விஷயமாக இஷ்யூவாக மாற்றி நம்ம கேட்டுன்னு இருந்தால் சமாதானம் தான் கெட்டு போகும். அதனால் இந்த கருகின ரொட்டியை விட நம்ம கருகின வார்த்தை தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணோன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாராம். ரட்சிக்கப்படாதவர். இன்றைக்கி எத்தனை வீட்டில் சின்ன காரியம் நடந்தாலும் என்ன ஆகிட்டு, ஒரே கத்தி கூச்சல் போட்டு, இது கூட சரியாக செய்ய மாட்டியா, பண்ண மாட்டியா, என்ன பண்ணுறோம்? அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் இதாச்சேன்னு சொல்லி அதை விட்டு கொடுத்து போகிற மனசு இல்லை, எல்லாத்துலேயும் குற்றம் பிடிக்கிற மனசு. இது எல்லாமே ஒழிந்து போகும். பட்சபாதம் இல்லாதவர்களாக நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, கர்த்தர் அந்த வாழ்க்கை நம்ம இடத்துல விரும்புகிறார். பிரைஸ் அல்லாஹ். இறுதியாக ஒரு விஷயம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? நம்ம சபையில் அப்படி இல்லை. எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் உட்காரோம். அந்த காலத்து சபையில் ரொம்ப வசதி, இது மோதிரம் கீதரம் அப்படியே வசதியானவங்க வந்துட்டாங்கன்னா வாங்க 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 சேரில் உட்காருங்க, பண்ணுங்க, முன்னாடி வந்துடுங்க, இப்படிலாம் கூப்பிடுவாங்களாம். அதான் யாக்கோபு எழுதுகிறார், இது மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, பட்சபாதம் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி கூட நிறைய தேவஜனம் திருமணம்னு வந்துச்சுன்னா அத்தனை ஆவிக்குரியவன் சொல்கிறவங்களும் மாம்சமாயிடுவாங்க. என் சொந்த ஊர், என் சொந்த ஜாதி, என் சொந்த இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உடனே போயிடுவாங்க. இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னதான் அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தாலும், என்னதான் ஆவிக்குரிய அறிவு இருந்தாலும், சில காரியம் வரும்போது தெரிஞ்சிடும். காக்கா வெள்ளை பெயிண்ட் அடிச்சுன்னு போச்சான், மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சான், கரைஞ்சி போச்சான். அது மாதிரி தான் நிறைய ஆவிக்குரியவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சில ஸ்தாபனத்தில் பார்க்கும்போது தமிழ்காரங்களே
தலைமைக்கு வர முடியாது, எல்லாம் மலையாளிஸ் தான் வர முடியும். அது மாதிரி சில இடத்துல இருக்குது, சில சியோன் நாங்கள் ஆவிக்குருன்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கும் தமிழ் கேரளா அப்படின்னு சொல்லி இப்போயும் ஒரு பிரச்சனை போயிருந்தா இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எவ்வளோ ஆவிக்குரியவர்கள் சொன்னாலும் பட்சபாதம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்ம எல்லாமே டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். அது தேவஜனம் நம்ம உணர வேண்டும். ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், 1 தீமோத்தேயு 5:21, நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். நான் தீர விசாரத்துக்கு முன்னாடியே சில பேர் மைண்ட்ல வச்சுப்பாங்க, இவன் எப்படி ஆகிலும் குற்றம் செஞ்சிருப்பாங்க, இவங்க தான் தப்புன்னா பண்ணுவாங்க. விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க தீர்ப்பை, இவங்க தான் தப்பு, இவங்க தான் அநீதி, இவங்க அப்படி, இவங்க இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அது எல்லாமே தேவ ஜனங்கள் அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. குற்ற பார்வையோட நம்ம பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருத்தர் செத்து போயிட்டார். அதே பேர் உள்ள ஒருத்தர் அந்த ஊரில் இருக்கிறார். செய்தி வருது, இது மாதிரி இந்த நபர் செத்து போயிட்டார், இந்த பேர் உள்ள நபர் செத்து போயிட்டார். உடனே இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு, செத்து போகாதவர் அவருடைய பேரை வச்சுன்னு இருக்கிறார். சொல்கிறாரு, அன்னைக்கே தெரியும், நான் தரிசனம் பார்த்தேன், அவன் இப்படி தான் சாவான், இப்படி தான் அழிவான், இப்படி தான் போவான்னு தெரியும். கடைசியில் எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செய்தி வருது, நீங்கள் சொல்கிற அந்த ஆள் இல்லை, அவர் வேற ஆள் அப்படின்னு. இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசில் எப்போவுமே சில பேர் மேலே அப்படியே அவங்க அழியணும், அவங்க இதாகணும், இப்படிப்பட்ட எல்லாம் அந்த பட்சபாதம் பார்ஷாலிட்டி மைண்ட்லாம் நம்ம அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே கருமையான தேவ ஜனமே, நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய உருவத்தை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ, மற்றும் படிப்பை பார்த்தோ, அந்தஸ்தை பார்த்தோ, தகுதியை பார்த்தோ, எதை பார்த்தோ நம்ம பட்சபாதம் உள்ளவர்களாக நாம் இருப்பது கர்த்தருக்கு அது பிரியமான ஒரு காரியமே அல்ல. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவே இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க கருப்பினத்தவர்கள் 2 பேருக்கும் சண்டை, நிறவெறி, ரேசிசம், நிறவெறி, இனவெறி, நிறவெறி ரெண்டுமே இருந்துச்சு. நம்ம ஜாதி வரி இருக்குது இந்தியாவில், ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இனவெறி, நிறவெறி, வெள்ளை கருப்பு, அந்த நாடு இந்த நாடு. அமெரிக்கா என்பது யாருமே அங்கே உருவாகலை. ஐரோப்பாவிலிருந்து சில பேர் போனாங்க, ஆப்பிரிக்காவிலிருந்து சில கருப்பினத்தவர்கள் அங்கே வேலை செய்ய கொண்டு போகப்பட்டாங்க. ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவிலேருந்து போனவங்க சேர்ந்தது தான் இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கா. இப்படி எல்லாரும் போய் அன்றைக்கி வாழும் பொழுது வெள்ளைக்காரங்க நாங்கள் ரொம்ப வசதி, கருப்பினத்தவர்கள்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. அவங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு கருப்பினத்தவர்களை கூட சேர்க்க மாட்டாங்க. கருப்பினத்தவர்களை பார்த்தாலே அன்றைக்கி ஷூட் பண்ணுவான், அடிப்பான், சாகடிப்பான். வெள்ளைக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, கருப்பினத்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நிறைய அந்த சத்தியம் தெரியாத ஆளுங்க நிறைய அது மாதிரி அமெரிக்காவில் இருந்துச்சு. அப்போ அங்கே இருந்த ஒரு பெரிய பாரம்பரியமான சபையில் ஒரு பெரிய இன்சார்ஜ் இருந்தார். அந்த சபைக்கு ஒரு பெரியவர். அவர்கிட்ட சில பொறுப்பு வழங்கியிருந்தாங்க. என்ன பொறுப்புனா, வாலிபர் கூட்டங்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு, வீடுகள் தோறும் ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்துல, எல்லா இடத்துலையும் சபை இருக்காது, சபை மெயினான இடத்துல இருக்கும். பல வில்லேஜஸில் கேர்சல் நடத்துகிற, கேர்சல் கூடுகை சபை நடத்துகிற பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு கருப்பினத்தை வாலிபன், அவன் போதை வஸ்துல அடிமைப்பட்டவன், அவன் அந்த நபர்கிட்ட கேட்டான், ஐயா இந்த வாரம் இந்த ஊரில் எங்கே ஜபம் வைக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் தன்னை மாற்றிக்கொள்ளணும், ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணுன்ற வாஞ்சியோடு கேட்டான். இவருக்குள்ள இவர் தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும், அந்த சபையில் பெரிய ஆளாக இருந்தாலும், இவருக்குள்ள என்னன்னா, இந்த கருப்பு பையன் வந்தால் மற்ற வேலைக்காரங்களாம் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க, இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த வாரத்தில் எந்த இடத்துல ஜபம் நடக்க போதுனே அவர் சொல்ல, அவனை அவாய்ட் பண்ணிட்டார். அப்படி அவாய்ட் பண்ண உடனே சில வாரங்கள் கழித்து பத்திரிகையில் செய்தி வருது, இது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கருப்பின வாலிபன்
போதை கும்பல்கள் அந்த நிறைய அந்த காலத்தில் போதைகள் இருந்துச்சு. அந்த போதை வஸ்து கும்பலால் சுடப்பட்டு செத்து போயிட்டான்னு நியூஸ் பேப்பரில் செய்தி. அவன் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன டைரியை போலீஸ்காரங்க எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்தால் அவன் எழுதியிருக்கிறான், அதில் நான் என்னை மாற்றிக்கொள்ளணும். அந்த டைரியில் அவன் எழுதியிருந்த வாசகங்கள் இன்றைக்கும் வரலாற்றில் இருக்குது. சென்ற வாரம் நான் அந்த சபையின் ஜெபக்கூட்டத்திற்கு போக விரும்பினேன். அங்கு போனால் என் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நம்பினேன். ஆனால் அங்கிருந்த பொறுப்பாளர் எனக்கு தகவல் சொல்ல மறுத்துவிட்டார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவும் என்னை போன்ற கருப்பர்களை தன் வீட்டு ஜெபக்கூட்டத்திற்கு சேர்க்க மாட்டார் போல் இருக்கிறது. எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. இவங்க செஞ்ச தப்புல அவன் ஏசப்பா மேலே சந்தேகப்பட்டான். ஏசப்பா கூட என்னை விருப்பார் போல அப்படின்னு அவன் டைரி எழுதி வச்சுக்கிறானா. அதே போல் அவன் மறிக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி டைரியில் எழுதி வச்சிருக்கிறான், டைம் போட்டு. அந்த டைரியில் அவன் எழுதியிருக்கிறான், தேவனுடைய பிள்ளைகளுக்கே என் மேல் அன்பு இல்லாத போது நான் ஏன் வாழணும் அப்படின்னு எழுதிக்கிறானா. அப்படி எழுதிட்டு கொஞ்ச நேரம் கழித்து சில கும்பல்கள் நடந்த சண்டையில் அந்த ஏரியாவில் இவனை ஷூட் பண்ணி இவன் செத்து போயிட்டான். இந்த டைரி அந்த பாஸ்டர் போலீஸ்காரங்கிட்டேருந்து வாங்கி அன்னைக்கு சபையில் வாசிக்கும் போது அந்த பொறுப்பில் இருந்த நபர் வெட்கப்பட்டார். கதறி கண்ணீர் வடித்து அழுது புரண்டு, ஐயோ அந்த பையனை நான் தான் கொலை பண்ணிட்டேன், பட்சபாதம் பார்த்து அவனை ஒதுக்கி அவன் ரட்சிப்படைய முடியாதபடிக்கு, அவன் மனம் திரும்ப முடியாதபடிக்கு நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன், ஐயோ அவனை வரக்கூடாதுன்னு நினச்சி நான் அவன் வாழ்க்கையை நான் முடிச்சு போட்டேன்னு சொல்லி அவர் தன்னை உணர்ந்து அழுதார். அதுக்கப்புறம் மனம் திரும்பி கருப்பினத்தவர்கள் வெள்ளைக்காரங்க எல்லாருக்கும் பொதுவாக அந்த மனுஷன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சபைக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட நமக்குள்ள அந்த பட்சபாதங்கள், அந்த பேதங்கள், இதெல்லாத்தையும் நம்ம ஒழிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சில பேர் சில கேர்சல் ப்ரேயர் நடத்தும் போது, நான் இங்கே வர மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், இப்படி போக மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன். இதெல்லாமே பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த கேஸுங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யாரையும் சொல்ல, எனக்கு யாரையும் தெரியாது, சொல்கிறேன். சிலரை கேர்சல் நடத்தும் போது அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன்னீங்கன்னா பட்சபாதம் உள்ளவர்கள். அதெல்லாமே ஒழிக்கணும். எத்தனையோ இடத்துல ஆண்டவரை தெரியாமல், ஐயோ எனக்கு ஜபத்தை சொல்லி கொடுத்தா, பைபிளை சொல்லி கொடுத்தா, கர்த்தரை பற்றி தான் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஏங்குறாங்க. ஆனால் நம்ம ஜனங்கள் தான் எவ்வளோ ஸ்பெஷல் மீட்டிங், உபதேசம், சத்தியம், தேவனுடைய சமூகம் இதெல்லாத்தையும் அமைச்சு கொடுத்தாலும் பயன்படுத்த தெரியாத மதீனமானவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இடத்துல ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்ம கிருபையாக கொடுத்துருக்கு போவார் என்றால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்லாக்காக நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஆனால் சில ஃபங்க்ஷன், சில பத்திரிக்கை, சில சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன ட்ரெஸ்ஸு, பல பஸ்ஸுகளை ஏறி பல பஸ்ஸுகளில் இறங்கி பல ஊர்களுக்கு படையெடுத்து போகிற கூட்டம் அதிகம். ஆனால் கர்த்தர் சமூகத்தை தேடுறதுக்கு வாஞ்ச இல்லைல்ல, அதுதான் பட்சபாதம். சொந்தக்காரனுக்கு ஓடுற விசுவாசியே, கர்த்தருடைய சமூகத்தை உன்னால் வாஞ்சியோடு தேட முடியுதா? யூ ஆர் எ பார்ஷியல் சோல். நீ பட்சபாதம் உள்ள ஒரு ஆத்துமா. நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தரை தேட முடியலன்னா க்ளோஸ், நம்ம வாழ்க்கை அப்படியே மங்கி போயிடும், ஒன்றும் இருக்காது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன் அது கூட போகிறோன்னா, என் ட்ரெஸ்ஸை பார், என்னை பார், நான் போட்டு வந்ததை பார், நான் மாட்டின்னு வந்ததை பார், இதை காமிக்கிறதுக்காக உற்சாகத்தோடு ஓடுறோம். ஆனால் சபையில் அது காமிக்க முடியாது. சபையில் அது காமிக்க முடியாததுனால அங்கே போய் இன்னும் நம்ம காமிக்க முடியும். சில பேர் தங்களை காமிக்கிறதுக்காக சில இடத்துக்கு போவாங்க. சபையில் ஒன்றுமே காமிக்க முடியாது. அதனால் இங்கே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சில சொந்த பந்தங்களுடைய நிகழ்ச்சிகளில் இன்னும் தங்களை காமிக்கிறதுக்கு ஓடுறாங்க சில மக்கள். இது எல்லாமே பட்சபாதம். நல்லா உங்களை சோதித்து பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு எப்படி இருக்கிறீங்க, உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க.
எல்லாமே டெட்டர்மைன் பண்ணி பாருங்க. பட்சபாதம் உள்ள யாக்கோபின் வாழ்க்கையில் இந்த பட்சபாதம் உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எந்த ரீதியிலையும் காணப்படக்கூடாது. அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.